ஹாய், டிஎஃப்சி டார்கெட் ஃபிட்னஸ் சென்டர் கோவூர். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, பிகினருக்கு இப்போ ஜிம்முக்கு முதல் டைமே போக போகிறோம் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். நம்ம வந்து வெயிட் லாஸாக இருக்கட்டும், வெயிட் கெயினாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்களால ஜிம் கண்டினியூ பண்ண முடியல. ஏன் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா, என்னன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம மாஸ்டர் லெவலில் நம்ம பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்னு என்றைக்குமே வந்து நம்ம யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஜிம் பழகணும். அது வந்து ஒரு ஒரு ஹாபிட்டாக எடுத்துகிட்டு வர மாதிரி நீங்கள் வந்து அதை கொண்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடுத்தோடனே வந்து எனக்கு வந்து நான் வந்து இவ்வளோ மசில் டெவலப் பண்ணணும், இல்லை இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினர்கிட்ட போய் அவரை வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அப்ரோச் பண்ணீங்க, அந்த ட்ரெயினர் என்ன பண்ணுவோன்னா, அவ்வளோ டக்குன்னு உங்களை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஹெவியாக ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. அது உங்களால் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியாது. பாடி பெயின் இருக்கும். அதனால வந்துட்டு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டே நீங்கள் நான் எப்படியாவது பண்ணிடுவீங்க. ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு போய்க்கலாம்னு நினைப்பீங்க. அப்புறம் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்துட்டு அந்த ஜிம் போகிற விஷயத்தையே நம்ம மறந்துடுவோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜிம் போகணும். முதல்ல ஜிம் பழகணும். முதல்ல வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், வார்ம் அப் எப்படி பண்ணணும், பொசிஷன் எப்படி ரெடி பண்ணணும், அதெல்லாம் முதல்ல கற்றுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசில் பில்டு, எப்படி டயட் ஃபாலோ பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்பர் கைட்லைன்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து உங்களோட கோலை அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எனக்கு இப்போ மேரேஜ் ஆகுது, ஒரு மாதத்துல எனக்கு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஏன்னா ஒரு மாதத்துல வெயிட் குறைக்கணும், ஐயோ அந்த ஜிம்முக்கு போனால் வெயிட்டே குறைக்கல. எப்படி முடியும் அது உங்களால்? ஏன்னா நீங்க ஒரு மாசத்துல வெயிட் கெயின் பண்ணீங்க, கிட்டத்தட்ட 20-25 வருஷமா நீங்க வெயிட் கெயின் பண்ணி வச்சிருந்துட்டு ஒரே மாசத்துல அந்த வெயிட்டை குறைக்கணும்னு எப்படி முடியும்? டைம் எடுத்தாதான் முடியும். அதுக்கு தான் நிறைய ஷார்ட்கட்ல போறாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால முதல்ல வந்துட்டு எக்ஸசைஸ் பண்றது உங்களோட ஹேபிட்டா வச்சுக்கோங்க. எப்படி நீங்க உங்களுக்கு வந்து எந்த விதமான வெயிட் கெயின் இருக்காது. நார்மலா உங்களோட ஃபிட்னஸ் பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா? இதை மட்டும் மைண்ட்ல வைங்க. ஜிம்முக்கு போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. இல்லைனா ஜிம்முக்கு போகணும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு விளையாட்டுல ஈடுபடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, பிடிக்கலையா பிடிச்சதை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.